பண்ணிட்டு இருக்கீங்க? காலையிலேயே வந்து மடியில் படுத்துருக்காவ பாரு. போங்க போய் வேலை ஏதாவது இருந்ததுன்னா போய் பாருங்க. என்னடி நீ மறந்துட்டியா? நம்ம கல்யாணம் பண்ண டைமில் வந்து மடியில் படுங்க மடியில் படுங்கன்னு சொல்லி என்னை படுக்க வைப்ப. இப்போ என்னடானா மடியில் வந்து படுத்தா போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இருக்க. என்னங்க அதெல்லாம் அது அப்போங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆயாச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு இனி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னும் நீங்கள் சின்ன பிள்ளைனே நினச்சிட்டு இருக்கீங்களா? பிள்ளைகள் வளர்ந்தாலும் நீ வளரலையடி. நீ இன்னும் சின்ன பிள்ளைக்குள்ளேயே இருக்க. கல்யாணம் ஆன டைம்ல இருந்து இன்னும் நீ அழகாயிட்டே இருக்க. நான் என்ன பண்ண உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொமான்ஸ் பண்ணணும்னு தான் தோணுது. அதான் உன் மடியில் வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன். பிரேமாக்கா, ஏ பிரேமாக்கா. இவ யாரு? இந்த நேரத்துல நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவாளோ போல. இவளுக்கெல்லாம் வீட்டுல வேலையே இருக்காதோ. ஒவ்வொரு வீடு வீடா போய் கதவுடதுக்குனே வந்துருவாளுக போல. சும்மா இருங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அளவுமா தான் வந்திருக்கா. என்ன விஷயமா ஒன்றும் தெரியலை. நீங்கள் வேற எழுப்பி போங்க. வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டாக்கா? ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாட்டி மக்கா, இப்போ தான் வேலையெல்லாம் முடித்தேன். சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போமேன்னு வந்து உட்காந்தேன். என்ன விஷயமா நீ வந்திருக்க? ஆமாக்கா, ஒரு விஷயமா தான் வந்தேன். நீங்கள் மூத்தவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் ஒரு வரம் நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்குது. அதான் அதை எப்படி கேட்டுட்டு போகலாமான்னு வந்தேங்க்கா. அளவுமா, உனக்கு தெரிஞ்ச இடம் வேற சொல்லிட்டு இருக்க. நல்ல பையனா இருப்பானா? நமக்கு வசதியெல்லாம் பணம்லாம் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. பார்த்துக்க, நல்ல பையனாக இருக்கணும். பிள்ளைய கடைசி வரையும் நல்லா செம்மியாக பார்த்துக்கணும். அது எனக்கு போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆமாக்கா, நல்ல பையன்தாக்கா. வேற எந்த குறையும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுக்கா. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கக்கா, நான் நாளைக்கு ஃபோட்டோ கொண்டு வரேன்.